கடந்த 4 நாட்களாக ஆட்டம் காட்டி வந்த பெஞ்சல் புயல் தமிழ்நாடு கரைக்கால் இடையே கரையை கடந்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றது முதல் புயலாக கரையை கடந்தது வரை முழு விவரங்களுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் கரையை கடந்திருக்கிறது. வட கடலோர மாவட்டங்களில் அச்சுறுத்திய அந்த பெஞ்சல் புயல் கரையை கடந்திருக்கிறது. இந்த புயல் கரையை கடக்க 4 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் வரை எடுத்துக்கொண்டதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த புயல் கரையை கடக்கும் போது மழை அளவு மாமல்லபுரம், அதே போல காரைக்கால், மரக்காணம், புதுச்சேரி இது போன்ற பகுதிகளில் மழை அளவு குறைவாக இருந்திருக்கிறது. ஆனால் சூறைக்காற்று என்பது அதிக அளவில் வீசியிருக்கிறது. கரையை கடக்கும் போது 90 கிலோமீட்டர் வரை சூறைக்காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதே போல சூறைக்காற்று வீசியிருக்கிறது. இதன் காரணமாக மாமல்லபுரம் பகுதிகளில் மின்தடை செய்யப்பட்டிருந்தது. மேலும் கிழக்கு கடற்கரை சாலை முழுவதுமாக வாகன போக்குவரத்து என்பது துண்டிக்கப்பட்டிருந்தது. வாகனங்கள் இல்லாமல் சாலையும் வெறிச்சோடி இருந்தது. மேலும் இந்த மாமல்லபுரம், காரைக்கால், மரக்காணம் இது போன்ற பகுதிகளில் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்தது. இந்த புயலின் தாக்கம் காரணமாக கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்தது. இந்த புயலில் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் மீனவர்களே. ஏனென்றால் இந்த புயல் கரையை கடக்கக்கூடிய பகுதி முழுவதுமாக அதிக மீனவ கிராமங்கள் இருக்கிறது. மீனவர்கள் கிட்டத்தட்ட கடலுக்கு செல்லாமல் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து இந்த புயல் காரணமாக பெருமளவு பாதிக்கப்பட்டிருப்பதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள். அரசு அதிகாரிகளும் தங்களை கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். இந்த புயலின் தாக்கம் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த புயலின் காரணமாக காரைக்கால், மகாபலிபுரம் இடையே இந்த புயல் கரையை கடந்திருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அதே போல இந்த புயல் கரையை கடக்கும் போது சூறைக்காற்று அதிக அளவில் வீசியிருக்கிறது. இதன் காரணமாக கிழக்கு கடற்கு முழுவதுமாக மரங்கள் விழுந்திருக்கிறது. அந்த மரங்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புயல் கண்பகுதி கரையை கடக்கும் போது கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று வீசியதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் அறிவுறுத்தியிருந்தது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக ஒட்டுமொத்தமாக இந்த புயல் கரையை கடக்க 6 மணி நேரத்திற்கும் மேலாக எடுத்துக்கொண்டதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. மேலும் வானிலை ஆய்வு மையம் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விரைவில் வெளியிட இருக்கிறார்கள். குமுதம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அஜயுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன்.